அஞ்சல் பெட்டி 520. வெயில் ஆரம்பிச்சிடுச்சா தாங்க முடியல. கொஞ்சம் தண்ணி கொடு. என்னடா ஒரே டயர்டாக வர்றேன். இல்லைப்பா, ஆஃபீஸில் ஒரே வேலை. இந்த ஜெனரல் மேனேஜர் ரொம்ப தான் வேலை வாங்குறாரு. பொழப்பாச்சேப்பா, பொறுத்து தான் ஆகணும். அது சரி, உனக்கு என்னப்பா ஜாலி கேஸ், சினிமா ட்ராமான்னு பொழுது ஓடுது. வாத்தியார் வேலை, ஸ்கூல் விட்டால் உனக்கு வேற வேலை வெட்டி கிடையாது. என்ன மாதிரியா ப்ரமோஷனும் கிடைக்க மாட்டேங்குது. நானும் மாஞ்சி தான் வேலை செய்கிறேன். எப்போ தான் கிடைக்குமோ. என்னடா அஞ்சல் பெட்டி 520 படத்தில் சிவாஜி அழுத்துக்கிற மாதிரி அழுத்துக்கிற. அதான பார்த்தேன். என்னடா இன்னும் எலி 8 முளை வேட்டி கட்டளையேன்னு. சிவாஜி பற்றி பேசலைன்னா உனக்கு தூக்கம் வராது. என்னடா பண்ணுறது, ரத்தத்தில் ஊறி போச்சு. டெய்லி அவர் படம் பார்க்கலன்னா எனக்கு தூக்கமே வராது. சரி சரி, என்னவோ அஞ்சல் பெட்டி 520 அது இதுன்னு சொன்னையே, சிவாஜி நடித்த படம் தானே அது. லேசாக ஞாபகம் இருக்குது. ஆமாம், நேற்று மறுபடியும் ஒரு தடவை டிவிடியில் போட்டு பார்த்தேன். சிரிச்சு வயிறே புண்ணா போச்சு. அப்படியா? வழக்கமாக சிவாஜியோட படம் சோகமாக தானே இருக்கும். நீ என்னவோ புதுசாக சொல்கிறேன். ரொம்ப பேர் அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்லை. நல்ல காமெடி படங்களையும் அவர் நடிச்சிருக்கார். எனக்கு தெரிஞ்சு 1-2 படம் அப்படி இருந்திருக்கு. கலாட்டா கல்யாணம் மட்டும் பார்த்துருக்கேன். செம காமெடி. வேற என்னென்ன சிவாஜியோட காமெடியாக இருக்கும்? மடையா, பலே பாண்டியாவை மறந்துட்டியே. அட ஆமாம், இல்லை சூப்பராச்சு அது. அப்புறம் கல்யாணம்படி, பிரம்மச்சாரி, ராஜா ராணி, கோடீஸ்வரன், சபாஸ் மீனா, 3 தெய்வங்கள், சுமதியன் சுந்தரி, அன்பே ஆறுயிரு, இப்படி பல நிறைய இருக்கு. அதில் ஒன்று தான் அஞ்சல் பெட்டி 520. சரி, டிவிடி கொடு. நைட்டு வீட்டில் பார்த்துட்டு நாளைக்கு கொடுத்துட்றேன். ஃப்ரீயாக கொடுத்தா பெனாயில கூட குடிச்சுடுவியே ஓசிக்கிறாக்கி. கிண்டல் அடிக்காது. உங்கள் ஆளு உடம்பா, பார்த்தா உனக்குத்தானே பெருமை. இப்படியே பேசி கவுத்துடு. இப்படி ஓசிலியே வாங்கி பார்த்தா டிவிடி எப்படி சேல்ஸ் ஆகும்? இன்னைக்கு தரேன், இனிமேலாவது காசு கொடுத்து வாங்கிப்பாரு. அடுத்த நாள் மாலை. வாடா, என்ன ஆச்சரியமாக இருக்குது. எப்பவும் மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு வருவேன். இன்னைக்கு வாயெல்லாம் பல்லா இருக்கு. பின்ன என்னப்பா, நீ பாட்டுக்கு அஞ்சல் பெட்டி 520 டிவிடியை கொடுத்து பார்க்க சொல்லிட்டு, இல்லை நீ டிவிடியை வாங்கிட்டு போயிட்டு நான் கொடுத்தேன்னு சொல்கிறேன். சரி விடு. அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா. நைட் போட்டு பார்த்தனா வயிறு புண்ணா போச்சுப்பா. சிரிப்பை இன்னும் அடக்க முடியல. ஆஃபீஸில் வேலை செய்யும்போது கூட உங்கள் ஆளு நாகேஷ் தேங்காய் அடிக்கிற கூத்தை நினச்சி ரொம்ப முடியலை. வயிறு நோகுது. இப்போ என்ன சொல்கிற எங்கள் ஆளு காமெடியை பற்றி? கேட்கணுமா? அவர் ஒரு மெகா நடிகருப்பா. நீ எல்லாம் அவர் மேலே ஏன் பைத்தியமாக இருக்கேன்னு இப்போ தான் புரியுது. மனுஷன் காமெடியில் கலக்கிறாரு. என்றைக்குமே எங்கள் ஆளுக்கு எங்கள் அத்தனை பேர் காலரையும் தூக்கி விட்டு கொலை செய்து தான் பழக்கம். சரி, படத்தோட கதை பிடிச்சிருக்கா? வித்தியாசமான கதை தான்ப்பா. மேஜரோட கம்பெனியில் பொறுப்பான பதவியில் வேலை செய்கிறாரு உங்கள் ஆளு. போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிற சரோஜா தேவியோட லவ் வேற. மேஜர் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஜெனரல் மேனேஜர் திடீர்னு இறந்து போயிடுறதால அந்த ஜிஎம் போஸ்ட்டை மேஜர் தனக்கு தான் தருவார்னு அபார நம்பிக்கை வச்சிருக்கார் சிவாஜி. மேஜரும் அந்த பதவி சிவாஜிக்கு தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணி வைக்கிறாரு. ஹீரோயினோட அப்பா தங்கவேலு ஒரு பணப்பைத்தியம். தன்னோட மகள் சிவாஜியை காதலிக்கிறத முதல்ல ஒத்துக்கிற அவர் சிவாஜி விட அதிக சம்பளம் வாங்குற தன்னுடைய மருமகனான வில்லன் நம்பியாருக்கு சரோஜா தேவியை கல்யாணம் பண்ணி கொடுக்க மனசு மாறி விடுவாரு. ஏன்னா சிவாஜி விட நம்பியார் அதிக சம்பளம் வாங்குறாருன்னு. சிவாஜிக்கோ ப்ரமோஷன் கிடைச்சா நம்பியாரை விட கூட சம்பளம் கிடைக்கும். சிவாஜி ஆவலா காத்திருக்க அவர் எதிர்பார்த்த ஜிஎம் பதவி திடீர்னு அவருக்கு கிடைக்காம போயிடுது. ஏன் கிடைக்கலன்னு காரணமும் தெரியல அவருக்கு. ஆனால் நடந்த விஷயமே வேற. தனக்கு வரவேண்டிய ஒரு கடன் பாக்கிக்காக மேஜர் ஜிஎம் பதவியை தன்னோட கம்பெனியில் வேலை செய்கிற ராமதாஸுக்கு தரதா ஒரு பொய்யை சொல்லி நைஸா ட்ரிக் பண்ணி ராமதாஸோட அப்பா கிட்ட தனக்கு வரவேண்டிய கடனை வசூல் செஞ்சுக்கிட்டு அப்புறமா ஜிஎம் பதவி ராமதாஸுக்கு இல்லை சிவாஜிக்கு தான் அப்படின்னு சொல்லி கையை விரிச்சிடுறாரு. இது தெரியாத சிவாஜிக்கு மேஜர் மேலே செமக்கோபம் வந்துடுது. மேஜர் இப்படி தன்னை பழி வாங்கிட்டாருன்னு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு சிவாஜி. அவர் கோபத்துக்கு தூபம் போட்டு அவரை மேலும் உசுப்பேத்தி விடுறாங்க அவரோட நண்பர்கள் நாகேஷும் தேங்காய் சீனிவாசனும். திடுதிப்புன்னு கோபத்தில் மேஜரை நல்லா கண்ணா வினான்னு வசவாடி ஒரு லெட்டரை எழுதி அது மேஜருக்கு வேற போஸ்ட் பண்ணி தொலைச்சிடுறாங்க. லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா மேஜர் சிவாஜியை ஜிஎம் போஸ்ட்டை ஏற்றுக்க சொல்லி தந்தி அனுப்பிச்சிருக்காரு. எங்கிட்டயே கதை விடுறியா? அட இருப்பா, இன்ட்ரெஸ்டாக கதை சொல்லிக்கிட்டு இருக்க குறுக்க நீ வேற. எங்க விட்ட சிவாஜியை ஜிஎம் போஸ்ட்டை ஏற்றுக்க சொல்லி தந்தி அனுப்பிச்சிருக்காரு மேஜரு. எப்படி இருக்கும் சிவாஜிக்கு?
சும்மா பேயறைஞ்ச மாதிரி ஆயிடுறாரு. அப்பதான் அந்த ஐடியாவை சிவாஜிக்கு கொடுக்குறாரு நாகேஷ். எப்படியாச்சும் அந்த லெட்டரை மேஜர் கையில் கிடைக்காம செஞ்சுட்டா அப்புறம் என்ன ஜிவ்வுன்னு சும்மா ராக்கெட் மாதிரி போகுது கதை. அந்த லெட்டரை எப்படியாச்சும் கைப்பற்றணும் அப்படின்னு சிவாஜி குரூப்பு பல முயற்சிகள் செய்யுது. ஆனால் எல்லாத்துலேயும் தோல்வி தான் கிடைக்குது. ஆனால் நம்ம வயிற்றை புண்ணாக்குறதுல இந்த டீம் முடிவெற்றி அடையுது. கடைசியில் லெட்டர் மேஜர் கையிலையும் கிடைச்சிடுது. என்ன ஆக போகுதுன்னு அப்படின்னு நெஞ்சு படபடன்னு திகில் படம் பார்க்குற மாதிரி டக்கு டக்குன்னு அடிச்சுக்குது. கடைசியில் பார்த்தா அந்த லெட்டரில் மேஜரை திட்டு எதுவுமே இல்லை. என்னடா இதுன்னு சிவாஜி முழுக்க லெட்டரை எழுதின தேங்காய் சீனிவாச சிவாஜி நாகேஷுக்கு தெரியாம அந்த லெட்டரை மேஜரை திட்டாம நல்ல விதமாகவே மரியாதையோட எழுதியிருக்கிறது தெரிய வரும். இறுதியில எல்லா சுபமங்கலமா முடிய ஹீரோயினை கரம் பிடிக்கிறார் உங்க ஹீரோ. சரிடா சரிடா, நீ படம் பார்த்துட்டேன்னு ஒத்துக்கிறேன். கதையில ஒரு சிலதை விட்டுட்டியே. ஓ, வில்லன் நம்பியார் கதையை விட்டதை சொல்றியா? அது ஒன்றும் அவ்வளவு பிரமாதம் இல்லை. விறுவிறுப்பு மசாலாவுக்காக நம்பியார் போலி பவுடர் டின் தயாரிக்கும் வில்லனா வந்து காதல்லையும் தொழிலையும் சிவாஜிக்கு போட்டியா வந்து தொல்லைகள் கொடுத்து வில்லத்தனங்கள் செஞ்சு கடைசியில் சிவாஜி கிட்ட டிஷும் வாங்கி கைதாவார். அவ்வளவுதான். பரவாயில்லடா, நீ கூட சுருக்கமாக கதை சொல்ல கற்றுக்கிட்டியே. பின்ன நீ கூட சிவாஜி பற்றி எழுதுவியே. அவர் மாதிரி விழாவாரியா சொல்ல எனக்கு தெரியாதுப்பா. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். என்ன நக்கலா? சரி, எங்காலு நடிப்பு எப்படி? பைத்தியம், கரும்பு இனிக்குமான்னு கேட்குற. கிளப்பராரியா காமெடியில் உங்கள் ஆளு சும்மா மன்மதன் கணக்கா அழகுனா அழகு. சொந்த ஹேர் ஸ்டைலா அது? ஆமாம், எப்படி இருக்கார் பாத்தியா? அழகண்டா. சும்மா காலேஜ் படிக்கிற பையனாட்டம் சிக்குன்னு இருக்கிறார் உங்கள் ஆளு. சரோஜா தேவியை ஏமாத்த பொய் மூக்க வச்சுக்கிட்டு கலாய்க்கிறதுலையும் சரி, மேஜர் மேலே வச்சிருக்கிற மரியாதையிலையும் சரி, ஜிஎம் போஸ்ட் கிடைக்கல அப்படின்னு சட்டுன்னு சாதா சராசரி மனுஷனை போல கோபப்படுறதுலையும் சரி, போஸ்ட் பண்ண லெட்டரை எடுக்க முடியாம தோல்வி அடையும் போதும் சரி, மேஜர் நல்லவர் அப்படின்னு தெரிஞ்சு தான் செஞ்ச தவறை நினைச்சு வருந்தும் போதும் சரி, வில்லன் வலையில சிக்கி கடைசியில கோர்ட்டில் கலக்கும் போதும் சரி, கோர்ட்டு சீனுனாலே உங்க ஆளுதாப்பா. ரொம்ப இயல்பா நகைச்சுவையா செஞ்சிருக்கிறார். ஆனா எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்றது அவரோட அழகும் ஜிலமையும். அது ஒன்னே போதும். உனக்கு சரோஜா தேவினா ரொம்ப பிடிக்குமே, இதுல எப்படி? நடிப்பு ஓகே, ஆனா தோற்றத்துல கொஞ்சம் முற்றி போய் தெரியுறாங்க. உங்க ஆளுக்கு அக்கா மாதிரி இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, சமாளிச்சிடுறாங்க. மற்றவங்களை பத்தி சொல்லு. நாகேஷ், மனோரமா, தேங்காய், வி.கே. ராமசாமி, வெண்ணிராடமூர்த்தி, சுருளி, தங்கவேலுன்னு ஒரே நகைச்சுவை பட்டாளம். வெடிச்சிருப்புக்கு பஞ்சமே இல்லை. அதுவும் நாகேஷ் ட்ரெயினில் லெட்டர் பார்சலை எடுக்க முடியாமல் விட்டு விட்டு நிற்கிற சைக்கிளில் தன்னை மறந்து நான் மதுரைக்கு போகிறேன்னு அப்படின்னு பெடல் பண்ணுறது ரொம்ப பக்கா சிரிப்பாக இருக்குது. நம்பியார் வழக்கம் போல மேஜர் அருமையாக இருக்கார். உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். காலு இல்லாத போலீஸாக ஒருத்தர் நம்ம ஊரில் நைட்டில் சுற்றுற கூர்க்கா கணக்காக வந்து துப்பறிகிறாரு. அவர் யாருப்பா? அவர் பேர் முத்தையா. இந்த படத்தில் தான் அறிமுகம். இந்த படத்தில் நடித்து பாப்புலர் ஆனதால அஞ்சல் பெட்டி முத்தையானே பேரு நினைச்சிடுச்சு. இதெல்லாம் விவரமா தெரிஞ்சு வச்சிருப்பியே. டைரக்டர் கூட புதுசோ? ஆமா, டி.என். பாலு அப்படின்னு ஒருத்தர். டி.ஆர். ராமண்ணா தெரியுமில்ல, அவர்கிட்ட அசிஸ்டண்டா இருந்தவர். உங்க ஆளுக்கு ரொம்ப துணிச்சல் தாப்பா. ஒரு புது இயக்குனர் படத்துல தைரியமா துணிஞ்சு நடிச்சிருக்காரு, அதுவும் காமெடி ரோல்ல. சிவாஜியே சொல்லி இருக்கிறாரு ஒரு புது இயக்குனர் இந்த படத்தின் மூலம் கிடைச்சாருன்னு. உனக்கு ஒன்று தெரியுமா? எங்காலுக்கு காமெடி படங்களை நடிக்கிறது ரொம்ப பிடிக்குமா. அதனால தான் கலாட்டா, கல்யாணம், சுமதியின் சுந்தரி படங்களையும் தன் மகன் ராம்குமார் பெயரில் எடுத்திருக்கார். மியூசிக் நல்லா இருக்குல்ல. யாரு? நம்ம எம்எஸ்வி தானே. நாசமா போச்சு. பழைய சிவாஜி படம்னா கண்ணை மூடிக்கிட்டு எம்எஸ்வி அப்படின்னு உளர வேண்டியது. ஆர் கோவர்த்தனன் அப்படின்னு ஒருத்தர் தான் இந்த படத்துக்கு இசையமைப்பாளர். எனக்கு டிஎம்எஸ் எல்ஆர் ஈஸ்வரி 2 பேரும் பாடிய 10-16 முத்தம் பாட்டு ரொம்ப பிடிக்கும். உனக்கு? எனக்கு சுசீலா அழகா பாடுன திருமகள் என் வீட்டை தேடி வந்தால் பாட்டு பிடிச்சிருக்கு. அப்புறம் இன்னொரு மேட்டர். தம்பி, நீ எங்கே வர்றேன்னு புரியுது. நீ வழியறத பார்த்தாலே புரியுது. ஆதி மனிதன் பாட்டை பற்றி தானே சொல்ல வர? ஆமாம், இந்த விஜய் லலிதா டான்ஸு கொஞ்சம் ரொம்ப ஓவர் தாப்பா. இருந்தாலும் 2 தடவை பார்த்துட்டப்பா. சும்மா ஈஸ்வரி பாடி கலக்குது சாமி. நீ திருந்தவே மாட்டேன், மேலே போ. ஒளிப்பதிவு சில இடங்களை பளிச்சுன்னு இருக்கு, சில இடங்களில் சொதப்புது, சில இடங்களில் குரலும் காட்சியும் மேட்ச் ஆகல. நம்பியாரோட காட்சிகள் கொஞ்சம் இழுவையா தெரியுது. எது எப்படியோ உங்களுக்கு இது வித்தியாசமான படமா எனக்கு படுது.
பணம் நான் சொல்லும் ரகசியம் படங்கள்ல பேயா பணத்துக்கு தங்கவேல் அலைவாரு, அந்த ரோலை இதுல செஞ்சிருக்கார். பல வருஷங்களுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க காமெடி படம் அப்படிங்கிறதால சில தப்பையெல்லாம் மன்னிச்சுடலாம். மொத்தத்தில் படம் எப்படின்னு சொல்லு. உங்ககிட்ட படம் சுமார்னு சொல்லக்கூட பயமா இருக்கு. உங்கால படங்கிறதால ஏதாச்சும் சொன்னா என் பட்டையை உரிச்சுடுவியே. என்ன செய்யறது, சிவாஜினா உயிர் எனக்கு, அப்படியே பழகி போச்சு. சரி சரி, சரியான விமர்சனத்தை சொல்லுடா. எனக்கு பிடிச்சிருக்குப்பா, மனம் விட்டு சிரிக்கலாம், ரசிக்கலாம். ஆகாவும் இல்லை, ஓகோவும் இல்லை, மோசமும் இல்லை, காமெடி தான் பிரதானம். நாள் முச்சூடு உழைக்கிற எனக்கு பார்க்க ஜாலியாக இருக்குப்பா. வேற என்ன படம் வச்சிருக்க? ஓசியில் படம் பார்த்தா ஜாலியாக தான் இருக்கும். டிவிடியை கொடு மகனே, போயிட்டு வா, அடுத்த படத்தையாவது காசு கொடுத்து வாங்கிப்பாரு.